இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. அண்மை செய்தி. தாவேகா மதுரை மாநாடு தொடர்பாக காவல்துறை விவரங்களை கோரியிருக்கிறது. மாநாடு தொடங்கும் நேரம், முடியும் நேரம் குறித்த விவரங்களை கேட்டிருக்கிறது காவல்துறை. மாநாட்டிற்கு அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காவல்துறை அதற்கான தகவல்களை கேட்டிருக்கிறது. மாநாடு நடத்த எந்த இடத்தை திட்டமிட்டிருக்கிறார்கள், எப்போது மாநாடு தொடங்கும், எப்போது முடிவடையும் போன்ற பல்வேறு விவரங்களை மாவட்ட காவல்துறை, மதுரை மாவட்ட காவல்துறை கோரியிருக்கிறது. மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்தின் உரிமையாளர் யார், அந்த இடத்திற்கான அனுமதி உரிமையாளரிடம் பெறப்பட்டுள்ளதா, மாநாடு எந்த நேரம் தொடங்கு, எப்போது முடிவடையும் போன்ற பல்வேறு விவரங்களை, மாநாடு தொடர்பான விவரங்களை மதுரை மாவட்ட காவல்துறை தாவேகாவிடம் கோரியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, அனுமதி வேண்டும் என்று கேட்கும் போதே இந்த விவரங்களை எல்லாம் ஒரு கட்சியிலிருந்து அளித்திருப்பார்கள் அல்லவா? இப்போ மதுரை மாவட்ட காவல்துறை இந்த விவரங்களை எல்லாம் கோரி இருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். என்ன விவரம்? திலகவதி, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஒரு மனுவை மட்டும்தான் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கொடுத்திருந்தார். அதில் விவரங்கள் எதுவும் பெரிதாக குறிப்பிடவில்லை. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட காவல்துறை தாவேகாவினரிடம் மாநாடு குறித்த விரிவான விளக்கங்களை கேட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாடு நடைபெறும் நேரம், மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும், மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள இடத்தின் உரிமையாளர்கள் யார், அவர்களிடம் முறையாக அனுமதி பெறப்பட்டுள்ளதா, மாநாட்டு மேடையின் அளவு என்ன, மேடையில் எவ்வளவு நாற்காலிகள் இடப்பட உள்ளன, அதே போல மாநாட்டில் போடப்பட உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கை, அதே போல மாநாட்டில் வைக்கப்பட உள்ள பேனர்களின் எண்ணிக்கை, அலங்கார வளைவுகளின் விவரம், அதே போல மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள், குறிப்பாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தோராயமான எண்ணிக்கை குறித்தெல்லாம் காவல்துறை விரிவான விவரங்களை கேட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கான இடத்தின் அளவு, கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் மேடைக்கு செல்லும் வழித்தடம், மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மருத்துவ வசதிகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, தீ விபத்தை தடுப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, உணவு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற 20க்கும் மேற்பட்ட கேள்விகளை மதுரை மாவட்ட காவல்துறை தற்போது தாவேகா நிர்வாகிகளிடம் எழுப்பியுள்ளது. இதற்கு விரைவில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் காவல்துறைக்கு பதிலளிப்பார் எனவும் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.